மாவட்டம் சேடப்பட்டி ஒன்றியம் ராமநாதபுரம் அருகே உள்ள மொக்கத்தான் பாறையில் கடந்த சில தினங்களாக மர்ம காய்ச்சலால் 12 வயதிற்கும் கீழ் உள்ள குழந்தைகள் பாதிக்கப்பட்டு 14க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு எலி காய்ச்சல் என மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து மொக்கத்தான் பாறையில் அரசு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். உடன் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியிலிருந்து நாங்குநேரிக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த அரசு பேருந்தில் பின்பக்கம் படிக்கட்டு இல்லாததால் பயணிகள் மிகவும் சிரமத்துடன் ஏறி ஆபத்தான முறையில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் பயணம் செய்யும் மாணவ மாணவிகள் மிகவும் ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கொசவப்பட்டியில் புனித உத்திரைய மாதா ஆலய புனித அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதையொட்டி திண்டுக்கல், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 599 காளைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. காளைகளை இணை இயக்குநர் ராம்நாத், உதவி இயக்குநர் அப்துல் காதர் தலைமையிலான கால்நடை மருத்துவர்கள் கால்நடைகளை பரிசோதனை செய்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதி வழங்கினர். இதேபோல் மாடுபிடி வீரர்கள் 343 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கோட்டாட்சியர் கமலக்கண்ணன் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த போளையம்பள்ளி கிராமத்திலிருந்து 5 தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்கள் மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள உயர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரின் விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது தோட்டத்தின் உரிமையாளர்கள் அவர்களுக்கு தேங்காய் ஓட்டில் தேநீர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஒரு 5-6 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. படிக்காத பாமர மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஏன் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், அவர் கோபிநாதம்பட்டி போய் வந்துட்டு இருந்திருக்காரு. வந்தபோது அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஒரு பெண்மணி ஒரு டம்ளரில் டீயும் இன்னொரு டம்ளர் ஒரு சொம்பில் டீ டம்ளர் எடுத்துன்னு ஒரு 3 கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது இவருக்கு டவுட் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பார்த்துட்டு போயிருக்காரு. அவங்க இந்த வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க மாமியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட பக்கம் நின்றுருக்காங்க. அவங்க மருமகை எடுத்துகிட்டு அவங்களுக்கு மட்டும் தனியாக டம்ளரில் டீ கொடுத்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு 3 பேர்த்துக்கும் கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்துருக்காங்க. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பேரூராட்சிக்குட்பட்ட ஸ்கூல் தெரு, அமானி நகர், புதிய கானார் தெரு, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குப்பைகளை தரம் பிரித்து உரமாக்கும் திடக்கழிவு மேலாண்மை கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. இதனை சுற்றி அரசு மேல்நிலைப்பள்ளி, காவலர் குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் குடியிருப்பு அருகாமையில் கட்டிடம் கட்டும் பணி தொடங்கியதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடக்கழிவு மேலாண்மை கட்டிடம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கல்லை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பள்ளிக்கொண்டா பேரூராட்சி அதிகாரிகளிடம் உடனடியாக இந்த திட்டத்தை இந்த பகுதியில் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.